என்ன பாக்குற சூர்யா? பெரிய மாளிகையில வாழ வேண்டிய என்ன இங்க நிக்க வச்சிட்டியடா. டேய், உன்னோட கேவலமான கதையை கேட்கிற மூட்ல நான் இல்ல. முதல்ல அனு எங்க? நான் அவளை பார்க்கணும். ஆனா என் கதையை சொல்ற மூட்ல இப்போ நான் வந்துட்டேன். என் கதையை கேக்குற இல்ல உன் பொண்டாட்டி உனக்கு கிடைக்க மாட்டா. சுரேந்தர், இது உனக்கு நல்லது இல்ல. என்னோட எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி. அட்வைஸா? எனக்கா? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அட்வைஸ் பண்ணியே என்ன நாசமாக்கிட்டீங்களடா. திரும்ப திரும்ப பழச ஆரம்பிக்காத. அனு எங்க? அடேங்கப்பா, என்ன ஒரு லவ். நீ என்னடா நான் வந்ததுல இருந்து அனு எங்கன்னு துடிக்கிற. அவ என்னடா சூர்யா சார் எங்கன்னு உருகுறா. என்ன தெய்வீக காதல். உலகத்திலேயே நீங்க 2 பேர் தான் பிரிக்கவே முடியாத லவ் கப்பல். அன்புனா என்ன, லவ்னா என்னன்னு ஒரு மண்ணு உனக்கு தெரியாது. ரத்த வெறி பிடிச்சு வேட்டையாட துடிக்கிற நாய் நீ. உனக்கு எங்க லவ் பத்தி தெரியவா போகுது? லவ் பத்தி நீ பேசுறியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி நடந்தது, அது ஞாபகம் இருக்கா? என்னைக்கும் மனசளவுல நான் ஒரே மாதிரி தான். அது அப்பவும் சரி இப்பவும் சரி. அடுத்தவங்களை கொல்லணுங்கிற பெரி எனக்கு என்னைக்குமே கிடையாது. இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல சூர்யா. இந்த பார், போய் அனு மேடத்தை கூட்டிட்டு வா. அவ்வளோ சீக்கிரமாலாம் அனு மேடத்தை உங்க கண்ணில் காட்ட முடியாது. முதல்ல டீலிங்க முடிப்போம், அப்புறம் அணுவை காட்டுறேன். கூட்டிட்டு போயிட்டே இரு. அணுவை பார்க்காம நான் எந்த டீலிங்கையும் முடிக்க மாட்டேன். வந்ததுல இருந்தே அணுவை பார்க்கணும் நீ ஏண்டா என் உயிர் எடுக்கிற? டேய், உன்கிட்ட அனு மேடம் இருக்காங்களா இல்லையா? இல்லாமையாடா இந்த அளவுக்கு ஒரு டீலிங் பேச முடியும்? அப்ப அவளை உடனே கூட்டிட்டு வர சொல்லு. வர சொல்றேன், பட் வெயிட் ஃபார் 5 minutes. ஏன்னு கேட்டா, நீ அசந்தா 50 பேர் அடிக்கிறவன். அனு பார்த்த சந்தோஷத்துல நீங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு நீ பாட்டு கூட்டு போயிட்டா? நீ இன்னும் என்ன மறக்கல. மறக்கிற அடியாடா நீ அடிச்ச. அவ்வளவு அடிச்சு உனக்கு புத்தி வரலையே. அவ்வளவு அடிச்சதாலதான்டா அனுவ நைட்டோட நைட்டா நான் இங்க தூக்குனேன். தோனிக்கிறானே ரஞ்சித், ஒரே அமுக்கு தான் ஆள் மட்டையா போயிட்டான். வேண்டாம், விடு ரஞ்சித். சுரேந்தர், இப்ப அனு மேடத்தை வர சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணு பாஸ். சூர்யா, உன்னை சமாளிக்கிறேன்னு ஒரு படையே வர வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் வந்த பிறகு உன் பொண்டாட்டி நீ போய் பார்க்கலாம். அப்ப ஏதாவது வாலாட்டன்னு வையே, அவளோட சேர்ந்து உங்க 3 பேரையும் இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டே இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு பயம் இல்லடா. நீ அணுவை கண்ணில் காமிச்சிட்டனா நான் எல்லா டீலிங்கையும் ஒத்துக்கிட்டு அணுவை கூட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அதுக்கு இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணு சூர்யா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்ட, இன்னும் ஒரு 5 minutes தானே. உன் பொண்டாட்டிக்காக இது கூடவா நீ செய்ய மாட்ட? ஏய், வண்டி ஒரு நிமிஷம் பாடுறா. ஏந்தல சொல்றல, நிறுத்துறா. மெயின் ரோட் வந்தாச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் தங்கச்சி. நான் ஒரு முக்கியமான போன் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன். எங்கடா இருக்கீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், ஒரு பொண்ணை தேட சொல்லி அனுப்புன, என்னாச்சு? அவளோட புருஷன் இங்க வந்து நிக்கிறான். அவனுக்கு மட்டும் அந்த பொண்ணு இங்க இல்லைன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீக்கிரமா அந்த பொண்ணோட வந்து சேருங்கடா. தல, எனக்கு கொஞ்சம் பேச விடு தல. ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல வந்தா என்ன பேச விடாம நீயே பேசிட்டு இருக்கிய தல. என்னடா நியூஸ்? எனக்கு நீ போன்ல ஒரு பொண்ணு போட்டோ அனுப்பிச்சல, அந்த பொண்ணு இப்ப எங்க கஸ்டடியில இருக்கா தல. வாவ் 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 வாவ். என்ன தல இவ்வளவு சந்தோஷமாயிட்ட? பின்ன என்னடா, ரொம்ப நாள் நம்ம தேடுற பொருள் அதுவா வந்து நம்ம தொட மேல உட்காந்தா சந்தோஷமா இருக்காதா என்ன? ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குன தல, கொஞ்சம் கவனிச்சுக்க தல. சம்பளமா? டேய், உங்களெல்லாம் அப்படியே பணத்தாலேயே குளிப்பாட்டணும்டா. உங்களுக்கெல்லாம் டபுள் பேமெண்ட் இல்ல, ட்ரிபிள் பேமெண்ட். சூப்பர் தல. 5 நிமிஷம் அங்க நாங்க இருப்போம், மத்ததுல நீ பக்காவா ரெடி பண்ணிக்கோ. ஓகே தல. ஐயோ ஐயோ ஐயோ.
சுரேந்தர், எரிச்சல கலப்பாத. அனு எங்க? என்ன சொன்ன? அணுகிட்ட பேசாம டீல ஒத்துக்க மாட்டியா? இப்ப நான் சொல்றதுதான் டீல். நீ அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல அனு உயிரோட கிடைக்க மாட்டா. இவ்வளவு நேரம் நீ இப்படி பேசலையே, இப்ப ஏன் இவ்வளவு திமிரா பேசுற? அதெல்லாம் அப்படிதான். எனக்கு எப்பப்ப எப்படி தோணுதோ அப்பப்போ அப்படிதான் பேசுவேன். அனு உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா? எஸ் ஆர் நோ? ஏய் சூர்யா வேணாம். சூர்யா, அடிக்க போறியா? உன் விரல் என் மேல பட்ட அடுத்த நொடி ஒரு கன் ஷாட் கேக்கும். அப்புறம் நீ இந்த உலகத்துல தனி பறவையா தான் சுத்தணும். ம்? உன் ஜோடி பறவை பெ 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 பெ. சூர்யா, இவன் ஆளே சரியில்லை. சரியான மென்டலா இருப்பான் போல இருக்கு. இவங்கிட்ட இப்ப எதுவும் பேச வேண்டாம். சூர்யா, இவனுக்கு உன்னை விட அறிவு கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ரஞ்சித், சூர்யாக்கு நீ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ரெண்டே ரெண்டு தான். இது என்னன்னு தெரியுதா? பழைய ஃபேக்டரியோட பத்திரம் தானே? ஆமா, போலி பத்திரம் போட்டு இந்த இடத்த அபகரிக்க பார்த்தேன்னு என்ன ஓட ஓட விரட்டினியே, அதே பத்திரம் தான். இப்போ இந்த போலி பத்திரம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆக போகுது. போடு, சைன் போடு. போட்டுட்டா உடனே அணுவை விட்டுருவியா? ஐ ஐ ஐ ஐ ஐ ரெண்டாவது டீல மறந்துட்டியா? சுரேந்தர், இந்த பத்திரத்தை நீ எடுத்துக்கோ. தேவநந்தினியை கொன்னது சூர்யா தான். சூர்யாவை போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்றது ரொம்ப ஓவர். நீ தப்பு மேல தப்பு தான் பண்ணுவியா? இந்த தப்ப நான் பண்ணலன்னா இன்னொரு தப்பு பண்ண வேண்டியது இருக்கு. அனு, டிஷ்யூ. நோ நோ நோ, அணுவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்ப முதல்ல கையெழுத்து போடு. அடுத்தது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணு. தேவநந்தினியை நான் தான் கொன்னேன்னு வாக்குமூலம் கொடு. அடுத்த நொடி உன் வைஃப் நீ பார்க்கலாம். சூர்யா, அவசரப்படாத, யோசிச்சு செய்யலாம். சூர்யா, இவன் பேச்ச கேட்காத, நான் சொல்றத செய்யு. சூர்யா, இந்த பத்திரத்துல வேணா கையெழுத்து போட்டுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு அந்த இடம் வேண்டாம். அந்த ஃபேக்டரியை கட்டிக்கிட்டு இவனே அழட்டும். ஆனா தேவநந்தினியை கொன்னது நீதான் வாக்குமூலம் கொடுத்துறாத. அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இப்ப நமக்கு வேற வழி இல்ல பங்கஜ். அணுவை காப்பாத்தணும்னா நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். வெரி குட். சொன்னா கேளு சூர்யா, அவசரப்படாத ப்ளீஸ். சூர்யா, முதல்ல இவனை உன்கிட்ட இருந்து அடிச்சு நீ விரட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அவன் தான் ஏதோ சாத்தா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நீ இவன் பேச்செல்லாம் கேட்காத, கொஞ்சம் யோசி. இல்ல பங்கஜ், நான் முடிவு பண்ணிட்டேன். கையெழுத்து போட தான் போறேன். வாக்குமூலம் கொடுக்க தான் போறேன். என் வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி, எனக்கு தூக்கு தண்டனையே கிடைச்சாலும் சரி, அனு நல்லா இருந்தா அது எனக்கு போதும். டேய், நீயே இல்லைன்னா அனு மேடம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? அட்லீஸ்ட் உயிரோடவாது இருப்பாள்ல. சூர்யா, நீயும் அனு சிஸ்டரும் எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு எனக்கு புரியவே இல்லடா. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுப்பு. என்ன பண்றதுனே தெரியல. ப்ளீஸ் அழாதீங்க ஆண்டி. அம்மா மான்சி, நீயும் எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். நாங்க ரெண்டு பேரும் அனுக்கு அப்பா அம்மா. எங்களை விட்டுரு. ஆனா அனுவை கடத்திட்டாங்கன்ற நியூஸ் கேட்டதும் உனக்கு எப்படி இருந்தது சொல்லு? உனக்கு பயமா இருந்துச்சா இல்லையா? எஸ் அங்கிள், எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. அப்ப அவளை பெத்தவங்க நாங்க. எங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்னு யோசிச்சு பாரு. மனசு கடந்து திக்கு திக்கு நடிச்சுக்குதுமா. சந்திரா, ஏதாவது பண்ணு சந்திரா. ஏன் இப்படி சும்மாவே நின்னுட்டு இருக்க? ஓகே, இனிமே இப்படி சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான். இதைத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இப்பவாவது இந்த முடிவு உங்களுக்கு தோணுச்சே. தேங்க் காட். முதல்ல அதை செய்யுங்க சார்.
அப்பதான் சூர்யா சாருக்கும் ரொம்ப சேஃப். அப்போ உடனே போலீஸ் கிட்ட பேசுங்க. என் பொண்ணையும் சூர்யா சாரையும் எப்படியாவது காப்பாத்த சொல்லுங்க. சந்திரா, அவசரப்படாத. சூர்யா சொல்லிட்டு போயிருக்கான். நாம பாட்டுக்கு போலீஸ்ல சொல்லி அதனால ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சந்திரா. இல்லம்மா, அண்ணன் போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த சுரேந்தர் வேற ரொம்ப மோசமான ஆளு வேற நீங்க சொல்றீங்க. அண்ணனையும் அண்ணியும் என்ன பண்ணுவான்னு கூட தெரியல. அம்மா, நம்ம மேல தப்பு இல்லைன்னா போலீஸ்க்கு போறதுல என்னமா பிரச்சனை? யூ ஆர் ரைட் சந்திரா. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணு. நாமளும் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். ஆனா சூர்யா கோவப்பட்டா என்ன பண்றது? அம்மா, நம்ம அண்ணன் தானம்மா. அண்ணன் கோவப்பட்ட நான் பாத்துக்கிறேன். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாமா சரி. அதானம்மா சேஃபும் கூட. ஆமா சார், நீங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். நம்ம இவ்வளவு நேரம் டிலே பண்ணதே தப்பு. தயவு செஞ்சு உடனே கால் பண்ணுங்க சார். சரிங்க அங்கிள், நான் இப்பவே அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ. ஹலோ சார், நான் சந்திர பிரகாஷ், சூரிய பிரகாஷோட பிரதர் பேசுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன சொன்னாரு சந்திரா? அவரு உடனே பாக்குறேன்னு சொல்லியிருக்காருமா. அப்போ அனு உடனே கிடைச்சிருவாளா? இப்போதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்ல ஆண்டி. போலீஸ் கண்டிப்பா பாப்பாங்க. நிச்சயம் அனுக்கும் ப்ரோயின்க்கும் ஒண்ணுமே ஆகாது. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நான் சொல்லும் போதே கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா இந்நேரம் போலீஸ் அவங்கள ரீச் பண்ணிருப்பாங்க. ஆனா தேவையில்லாம எல்லாரும் ஏன் மேல கோவப்பட்டீங்க? கோவப்பட்டது போலீஸ்ல சொல்றேங்கிறதுக்காக இல்ல மேடம். நீங்க என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்களே, அதுக்கு தான். என் பொண்ணை பத்திலாம் தப்பா பேசுறதுக்கு ஒரு கல் மனசு வேணும். அது உங்களுக்கு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இப்படி பேசுவீங்க நான் சத்தியமா நினைக்கல. புஷ்பா மேடம், எது பிராக்டிக்கலோ கரெக்டோ அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் எனக்கு கெட்ட பேர் வருது. இங்கன்னு இல்ல, ஆபீஸ்லயும் இப்படிதான். இட்ஸ் ஓகே, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. உண்மை என்னன்னு தெரிய வரும்போது உங்களுக்கே எல்லாமே புரியும். வாட் இஸ் திஸ் சந்திரா? ஏன் மீரா இவ்ளோ அப்ரப்டா ஹர்ட் பண்ணிட்டு போறா? கம் ஆன் மான்சி, அவ கேரக்டர் அதான். விடு, இதெல்லாம் பெருசு பண்ணாத. ஆனாலும் நீங்க எல்லாரும் மீராக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்கறீங்க. This is not fair சந்திரா, not fair. அண்ணா, நான் ஒரு ஃபோன் பண்ணனும்னா. யாருக்கு? எங்க அப்பாவுக்கு தானா? ஏய், போன் குடுறா. டா. சூர்யா, அவசரப்படாத. நான் தான் சொல்றேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. நான் அனு பேசுறேன். அனு எங்க இருக்க? என்னாச்சு? சேஃபா இருக்கல்ல? பிரச்சனை இல்லையே? நான் சுரேந்தர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இப்ப கார்ல சேஃபா தான் போயிட்டு இருக்கேன். ஏய், அப்பா கிட்ட சொல்லிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பயங்கரமான ஆளுதான் நீ. ஏய், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யார் சூர்யா போன்ல? அனு. அனு மேடம் எங்க இருக்காங்க? சுரேந்தர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அனு மேடம் தப்பிச்சிட்டாங்கன்னா எதுக்கு இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? இவனை முடிச்சு விடு. இப்ப பாரு பங்கஜ் என்னோட ஆட்டத்தை. சூர்யா, விடாத, அடி அவனை. வெயிட் வெயிட், இருன்னு சொல்றல. அனு தப்பிச்சது உண்மைதான். ஆனா இப்ப மறுபடியும் மாட்டிட்டா. அனு இப்ப வந்துட்டு இருக்க கார்ல இருக்கிறது என்னோட பசங்க தான். எனக்கு தெரியாம என்கிட்ட இருந்து தப்பிச்ச அனு
இப்போ எனக்கு தெரியாம வந்து என்கிட்டயே மாட்டிக்கிட்டா. நல்லா இருக்குல்ல? பக் 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 பக். என்னடா கதை விடுறியா? 5 minutes, just 5 minutes. உனக்கு எல்லாம் புரியும். என்ன சூர்யா அதுக்குள்ளே அடிக்கிறது கையெல்லாம் வாங்கிட்ட? இப்ப பார், என்கிட்ட கதறி 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 கெஞ்ச போற. கமான் 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 கமான். வா, தேங்க் காட். இந்த அடி மட்டும் என் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னும் 5 நிமிஷம் தான் உன் சாயம் வெளுக்க போகுது. வெயிட் பண்ணலாம் சூர்யா. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ஃபேக்டரி எனக்கு சொந்தமாயிடும். நீ உள்ள போக போற, அனு இங்க வந்துருவா. அதான நடக்க போகுது. என்னை இறக்கி விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஏய், பேசாம வா, இல்ல வேற மாதிரி ஆயிடுவ. அப்போ நீங்க சுரேந்திரோட ஆட்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. இன்னும் 5 நிமிஷத்துல நானே உன்னை எங்க கொண்டு போய் விடணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுறேன். அது வரைக்கும் பேசாம வா, இல்ல கொன்னு போட்டுருவேன். இந்த ரோட்ல நாங்க உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும் யோசிச்சுட்டு இருந்தோம். நீயா வந்து எங்க கார்ல ஏறின பாத்தியா? அப்பதான் நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல சாமின்னு ஒண்ணு இருக்கு. வேணாண்டா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னை இறக்கி விட்டுருங்க. பாரு, நம்ம நல்லதுக்கா. நீங்க இப்படி எல்லாம் பண்றது சூரிய சருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களை பீஸ் பீஸா ஆக்கிடுவாரு. வீட்டுல ரோட்டுல சந்தில பொந்தில பார்க்கோரத்துல பீச்சோரத்துல கலகலன்னு காதல் செய்யும் காதலரே கேளுங்க. காதல் செய்யும் மனசு ஒண்ணு தத்தளிக்குது. ஏய், என்ன ஓவரா துள்ளிட்டு இருக்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன விட்டுருங்கடா, நான் போய்கிட்டே இருக்கேன். உனக்காக உன் புருஷன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? அவனை பார்க்க வேணாமா? அது உன் புருஷன் சுரேந்தர் கஸ்டடியில இருக்கான். போய் சொல்லாதீங்கடா. நாங்க வெட்டுவோம் குத்துவோம், ஆனா பொய் சொல்ல மாட்டோம். நான் அப்படி பாக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே கடவுள் இருக்கிறது உண்மைதானு. ஆமாண்டா, கடவுள் இருக்கிறது உண்மைதான். என்னோட சாமி எனக்காக அங்க காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? அனு என்கிட்ட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல? அப்புறம் என்ன, சைனை போடு. அனுவை பார்த்துட்டு தான் நான் சைன் பண்ணுவேன். அப்படியா? சரி, அனுவை பார்த்துட்டு சைன் பண்ணு. இப்ப வந்துருவான் புது பொண்டாட்டி. விடுங்கடா. போய் அக்கட சூடு. என்ன விடு. விடு என்ன. அனு, விடு. அனு, பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டு தெரியுமா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நீ நல்லா இருக்கல? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கை பிடிங்கடா, போங்கடா. ஏய் வாடா. அனு என்ன சொல்றா? அடங்கடா. சுரேந்தர், அதான் சூர்யா பத்திரத்துல கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன? சார், எனக்கு என்ன ஆனாலும் சரி, நீங்க அந்த பத்திரத்துல சைன் பண்ணாதீங்க சார். உங்க வாழ்க்கையில அந்த இடம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தான் சார் தெரியும். இல்ல அனு, அந்த இடத்தை விட நீதான் எனக்கு முக்கியம். எனக்கு நீ உயிரோட இருந்தா அது போதும். இந்த உலகமே என் கூட இல்லைனாலும் என்னால சந்தோஷமா வாழ்ந்துட முடியும். ஆனா நீ இல்லாம என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாதனோ. டேய், சீக்கிரம் சைனை போட்டு தோலடா. டேய், கை விடுங்கடா. சார், சார் வேண்டாம் சார். சார், வெயிட் 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 வெயிட். அன்னைக்கு அடிக்கி நான் பதிலுக்கு எதுவும் பண்ணாம உங்ககிட்ட சைனை வாங்கிட்டேன்னா என்னோட ஹார்ட்ல கொஞ்சம் லைட்டா பெயின் வந்துருப்பா. அதனால என்ன பண்றேன்னா, நான் உன்னை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறேன். அந்த ரத்த காயத்தோட போய் சைன் பண்ணு. இது எப்படி இருக்கு? டேய், அவரை என்ன அடிக்க போற? சார், எனக்காக ஏன் சார் கண்டவன் கிட்ட எல்லாம் அடி வாங்கணும்? வாட்? சூர்யா, டேய், நான் கண்டவனா? நீ நானும் அப்படியே பழகி இருக்கோம். எத்தனை வருஷம் திக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா.